எல்லாருடைய பேரும் நாம் உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொரு வாரம் அந்த புதிய வடிவத்தில் அறிந்து பின்பற்றுகிற நல்ல மக்களாக நாம் விரும்புகிறோம். எல்லாருடையும் அவருடைய தூண்களையும் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த உலகத்தில் வாழும்போது சில காரியங்களை கவனித்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா பெரும்பான்மையாக இன்னைக்கு இருக்கிற சமூக புரட்சியாளர்கள் இருக்கிறாங்கல்ல, சமூக புரட்சியாளர்கள்னா சமூக வலைதளத்தில் இருக்கிறவங்க முகநூல்லேயே போராடுவாங்க, வாட்ஸ்அப்லேயே போராடுவாங்க. உலகத்தில் எங்கே ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அவங்களால என்ன செய்ய முடியாது, சகிச்சுக்கவே முடியாது. ஆகா நடந்துருச்சே தப்பு, போடுற ஒரு சேர, போடுற ஒரு லைக்கு, போடுற ஒரு கமெண்ட்ஸ், இதை பார்க்கணும். இவங்கெல்லாம் யாருன்னா முகநூல் வீரர்கள், வாட்ஸ்அப் வீரர்கள். இவர்கள் உலகத்தில் எங்கேயாவது ஒரு தப்பு அப்படி நடந்தால் கூட என்ன செய்யாது, சகித்து கொள்ளவே முடியாது. அவங்க வீட்டில் இருந்து தப்பு இருக்குன்னு நான் யோசிக்க மாட்டான். என் மனைவி 5 நேரம் தொழுதாளா, என் பிள்ளைங்க தொழுதுச்சா, பிள்ளை படிச்சுச்சா, மதரசா போச்சா, குரானை எடுத்துச்சா, நம்ம குடும்பம் குரான் அதிசயங்கள் அடிச்சோடுகளிலிருந்து பெறலாமல் இருக்கிறதா அப்படின்னு பார்க்க மாட்டான். வாட்ஸ்அப்பில் பார்ப்பான், பார்த்தீங்களா அப்படின்னு அடிச்சு விடுவான். ஃபேஸ்புக்கில் பார்ப்பான், பார்த்தீங்களா அப்படின்னு அடிச்சு விடுவான். இது எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான செயல் அப்படின்னா, இது ரப்புல் ஆலமீன் ரொம்ப அழகா இந்த சமுதாயத்துக்கு உபதேசம் செய்யறாங்க. என்ன உபதேசம் செய்யறாங்கன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இன்ஸா அக்கும் ஃபாசிக் பினபஇன், ஃபாசிக் தீயவன் எவனும் உங்களிடம் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் ஃபதபய்யனு, அதை தீர்க்க விசாரித்துக் கொள்ளுங்கள். ஒரு செய்தியை ஒருத்தர் கொண்டு வரானா, அது தீயவன் ஒரு செய்தியை கொண்டு வரானா அதை என்ன செய்யுங்க, தீர்க்க விசாரித்துக் கொள்ளுங்கள். அன் துஸீபு கௌமம் பி ஜஹலத்தின் ஃபதுஸ்பிஹி அலா மா ஃபஅல்தும் நாதிமீன், அதை தீர்க்க விசாரித்துக் கொள்ளுங்கள். இல்லையே அறியாமையினால் குற்றமற்ற ஒரு சமூகத்தாருக்கு நீங்கள் தீங்கு செய்து விடலாம். பின்னர் நீங்கள் செய்ததை பற்றி நீங்களே கை சேதப்படுபவர்களாக கவலைப்படுபவர்களாக ஆவீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றார். செய்தி சமூக வலைதளத்தில் நமக்கு வருதுன்னா, அல்லது ஒரு செய்தி ஒரு பாவி ஒருத்தர் கொண்டு வருகிறான் அப்படின்னா, அந்த செய்தி என்ன செய்யணும், தீர விசாரித்துக் கொள்ள வேண்டும். அதை பற்றி நீங்கள் என்ன செய்யாதீங்க, அறியாமையின் காரணமாக எதையாவது நீங்கள் சொல்லக்கூடும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிட்டீங்கன்னா அதுக்காக நீங்கள் என்ன செய்வீங்க, கஷ்டப்பட்டு கவலைப்படுவீங்க. அப்படின்னா இப்போ நான் எதை சொல்ல வர்றேன் அப்படின்னா, எங்கள் ஊரில் மதுரையில் என்ன செஞ்சுன்னா, இந்த நடிகர் விஜய் இருக்கார்ல, இவர் என்ன செஞ்சாருன்னா, அந்த படிக்கிற +2 படிக்க பாஸ் ஆன பிள்ளைகளுக்குலாம், மார்க் எடுத்த பிள்ளைகளுக்குலாம் என்ன செய்கிறாரு, ஒரு தொகையும் கொடுத்து ஒரு சீட்டு விருது கொடுக்குறாரு. இப்போ இதை வாங்க போகும்போது +2 யாரெல்லாம் படிக்கிறா, இந்துக்கள் மட்டும் படிக்கிறாங்களா, கிறிஸ்தவர்கள் மட்டும் படிக்கிறாங்களா, முஸ்லீம்களும் படிக்கிறாங்க. அப்போ முஸ்லீம்களும் அந்த தேர்வில் தேர்வாயிடுறாங்க. அப்போ தேர்வானவர்களுக்கு நடிகர் விஜய் கொடுக்குறாரு. கொடுக்கும்போது இப்போ என்னன்னா, நடிகர் விஜய் சாதாரண ஆளா, மக்கள் பார்க்க ஒரு பிரம்மாண்டமான சூப்பர் ஸ்டார், நெருங்கி பார்க்க ரசிகர்களே அவனை நெருங்கி பார்க்க முடியாத இடத்துல இருக்கிறவன். அவன் கூப்பிட்டு அவன் கையால கொடுக்கும்போது மக்களுக்கு என்ன ஆகும், ஒரு புலகாகிதம் ஏற்படும், ஒரு உணர்ச்சி பூர்வமான சூழ்நிலை ஏற்படும். அப்படி ஏற்படும் போது அங்க நம்ம பிள்ளைங்க என்ன செஞ்சிடும், அவரை பார்த்த உடனே சிரிச்சிருங்க, மைக்க வாங்கி பேசிருங்க, அவர்கிட்ட கை கொடுத்துருங்க, இதெல்லாம் நடந்துடும். இது நடந்துருச்சா, அதை அப்படியே மொத்த நிகழ்ச்சியை விட்டுட்டு ஒரு பருதா போட்ட ஒரு பிள்ளை வீடியோவில் விஜய் கிட்ட கை கொடுத்ததையும், அவர்கிட்ட அவார்டு வாங்கினதையும், மைக்கில் வாங்கி விஜயை பற்றி பேசுனதையும் எடுத்து வீடியோ வச்சுக்கிட்டு, இந்த சமுதாயத்தில் இந்த சமூக புரட்சியாளர் இருக்காங்கல்ல, வாட்ஸ்அப்பில் இருக்கிறவன், ஃபேஸ்புக்கில் இருக்கிறவன், பார்த்தீர்களா பிள்ளை வளர்த்த லட்சணத்தை, பார்த்தீர்களா பிள்ளை வளர்ச்ச லட்சணத்தை, பெற்றோர்கள் சரியில்லை, அதனால்தான் பிள்ளைகள் சென்று விஜயிடத்தில் கை கொடுக்கிறார்கள். எந்த அப்ப தன் பிள்ளையை ஒழுக்கமா வளர்க்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. நான் கேட்கிறேன், எந்த தகப்பனாவது தன் பிள்ளை ஒழுக்கமா வளரக்கூடாதுன்னு நினைக்கிறவன் யாராவது ஒருத்தர் இருக்கானா? குடிக்கிறவன் கூட நான் தான் குடிச்சுட்டேன் தம்பி, நீனாவது ஒழுக்கமா வா அப்படின்னு சொல்லுவான். சதா குடிக்கிறவன், 24 hours போதையிலே இருக்கிறவன், அவன் என்ன சொல்லுவான், தம்பி நான் தான் அப்பா தான் கெட்டு போயிட்டேன், நீ அப்பா பேரை காப்பாற்றணும், நல்லா படிச்சு பெரியாளா வரணும்பா அப்படின்னு தான் சொல்லுவான். எந்த தகப்பை தான் புள்ள உலகத்துல கெட்டு போகணும்னு நினைப்பான்? தீமை எங்க நடக்கல, யார் இடத்துல தீமை இல்லை,
நான் கேட்கிறேன், ஒவ்வொரு குடும்பத்திலையும் 100% இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்கள் யார் இருக்கிறா? ஒரே குடும்பத்துல ஒருத்தர் அதிமுக இருக்கான், ஒருத்தர் திமுக இருக்கிறான், ஒருத்தர் மதிமுக இருக்கிறான், ஆள் ஒரு கட்சியில் இருக்கிறான், ஏன் தலைவர் தான் பெருசுங்கிறான், அவன் முஸ்லீமா இருக்கிறான். அப்ப அவங்க அப்பா அம்மால ஒழுங்கா வளர்க்கலன்னு சொல்லலாமா? அதுக்கு எவன் வீடியோ போட்டான் சமூக வலைதளத்துல? அதை கண்டிச்சு எவன் வீடியோ போட்டா? பாருங்கள், திமுகவில் சென்று சேர்ந்திருக்கிறார், இவர் பெற்றோர்கள் வளர்த்தது சரியில்லை. எவன் சொன்னான்? யாரா சொன்னா? திமுகவுக்கு தான் போடணும் சொல்லுவான்ல, ஏதாவது திமுகவுக்கு தான் நம்ம ஓட்டு போடணும், ஏன்னா அதான் ஜனநாயக சக்தி, அவர்தான் நம்ம தலைவர். யாரு? காதல் மொய்தீன் பேசுறாங்க, திமுகவில் இருப்பது 6வது கலிமாவுக்கு சமம்னு சொன்னாரு. யார் கண்டிச்சா? காதல் மொய்தீனை பெற்றோர்கள் வளர்த்தது சரியில்லை. என்ன சொன்னா? யாராவது சொன்னா? ஒருத்தரும் சொல்லு. அப்ப கட்சி, உலகத்துல காசு பணம் எதை வழிகட்டுமே உலகத்துல நிறைய பேர் இருக்கிறான். அவனுக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்கு என்று சிந்திக்கிறவன் தான் முஸ்லீம். அந்த பெண் அன்னைக்கு அசால்ட்டா விமர்சனம் பண்ணிட்டான்ல, விமர்சனம் பண்ணிட்டு அவனுக்கு எத்தனை லைக் விழுகுது, எவ்வளவு ஷேர் விழுகுது, எத்தனாயிரம் பேர் பார்த்துருக்கிறாங்க, அதன் மூலம் யூடியூப்ல நமக்கு எவ்வளவு வருமானம் வரும், இதை பார்க்கிறான். அந்த பெண் இருக்கு, பெண்ணுக்கு பின்னாடி தகப்பன் இருக்கா, தாய் இருக்கா, தம்பி இருக்கா, பிள்ளைகள் தான் இருக்குது. நாளைக்கு அந்த பெண்ணை ஒரு இடத்துல கட்டி கொடுக்கணும், அதற்கு ஒரு வாழ்வியல் இருக்கிறது. அதை பத்தி யோசிச்சானா? அவன் பாட்டுக்கு பரப்பி விட்டுறான் சமூக வலைதளத்துல. நாளைக்கு பெண்ணு பார்க்க போற என்ன சொல்லுவான்? மத்தா அம்மா உன்னை வளர்த்தது சரியில்லை, நீ விஜய்க்கு பின்னாடி சுத்திட்டு தெரியுங்க. நம்ம ஆளுக்கு பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை கட்டினா சிவகார்த்திகேயனை தான் கட்டுவேன் சொல்லி தொலைஞ்சிச்சு, எடுத்து பரப்பிட்டான் சிவகார்த்திகேயனை கட்ட போதான் அப்படின்னு. ஏண்டா, சமுதாயத்தின் பேர்ல ஒரு அசிங்கம் வெளியே